ஹாய் நண்பர்களே, வாங்க பிரியாணி செய்யலாம். நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் அது எங்கள் நாத்தனார் செமையாக செய்வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல் தான். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு வதக்குறாங்க. பாருங்கள், நல்லா வதக்குன்னு வதக்குகிறார்கள். இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வதங்கி வந்த உடனே இந்த இஞ்சி பூண்டு போட்டு மறுபடியும் நல்லா வதக்கணும். பாருங்கள், வாங்க. நீங்களாம் எப்படி பிரியாணி செய்வீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நாத்தனார் செமையாக செய்வாங்க. பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா, எங்களுக்கு பிரியாணி சமைச்சி தராங்க. இவங்க தான் எங்கள் நாத்தனார். அதுங்கள் இப்போ வதங்கின உடனே இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே வரமிளகாத்தூள் போடுறாங்க. பாருங்கள், வரமிளகாத்தூள் நம்ம வீட்டில் கூட வெறிய மிளகாவை வந்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நாங்களாம் அப்படி தான் அரைச்சி வச்சுக்குவோம். பட் காலி ஆயிடுச்சு, அதனால தான் இந்த தூள். பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கினோடனே தக்காளி பச்சை மிளகாய் போடணும். பாருங்கள், தக்காளி பச்சை மிளகாய் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கணும். நாங்கள் வந்து ஒரு ஏனத்தில் வந்து கறி, அது கூட தயிர் போட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வச்சுருந்தோம். பாருங்கள், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த சிக்கன்லேயே தயிரும் உப்பு வரமிளகாத்தூள் மூணுத்தையும் சேர்த்துட்டாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிறோம். நீங்களாம் எப்படி பிரியாணி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது, கலரே நல்லா இருக்குது, வெரி டேஸ்டி. இது நான் தான். நான் வந்து குக்கர்லேயே செஞ்சுருவேன். பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் மாமியார் கிண்டுறாங்க. கை அனல் அடிக்குது இல்லையா, அதனால் மாற்றி மாற்றி கிண்டுறோம். இது வந்து ஆரோ வாட்டர் தான். 6 சொம்பு தண்ணி, 7 சொம்பு தண்ணி நினைக்கிறேன். 7 சொம்பு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 2.5 கிலோ அரிசி. தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே லெமன் சாறு போட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கிறாங்க. 2.5 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி தான். பாருங்கள், 5 சொம்பு 5.5 சொம்பு 6 சொம்பு தண்ணி ஊற்றுறாங்க. அந்த ஒரு அரிசி, அது அந்த சொம்பால் 4 அளவு அரிசி. அரிசி போட்டாச்சு. நான் தான் அரிசி போடுறேன். 2.5 கிலோ அரிசிக்கு 6 சொம்பு தண்ணி. அந்த சொம்பால் 4 அது அரிசி, 4 சொம்பால் அரிசி ஏதோ போடுறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பிரியாணி செய்ய தெரியாது. எங்கள் நாத்தனார் தான் செய்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் புதினா கொத்தமல்லி போட்டு தொலைவி விட்றாங்க. பார்க்கும் போதே செம்மையாக இருக்கு. நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் எங்கே போனேன்? நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. போட்டு மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்து மறுபடியும் கிண்டி விடுறாங்க.
கிண்டிட்டு மறுபடியும் அது வரை கிண்டணும். தம்மு வைக்கணும் இல்லையா? பாருங்கள், என்ன பண்ண மறுபடியும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கொதிக்க என் ஃபோன் கொஞ்சம் கேமரா சரியில்லை. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கேசரி பவுடரு, பிரியாணி மசாலா அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இது மட்டும்தான். தயிர், வரமிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, கிராம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள். அப்புறம் வந்து தம் கட்ட வச்சு மேலே வந்து அடுப்பில் இருக்கிற நெருப்பெல்லாம் வாரி மேலே வைக்கிறோம். நானும் எங்கள் நாத்தனாரும் மாற்றி வைக்கிறோம். மாற்றி வச்சுட்டு வந்து இது உள்ளே வந்து வாழை இலை போட்டு மூடி வச்சிடும். அதை நான் வீடியோ எடுக்கலை, பாருங்கள். வாழை இலை போட்டு மூடி வச்சுருந்தோமா, அது தர்க்கம் அது இருக்கிறாங்க பாருங்கள். நான் அதை மறந்துட்டேன். வாழை இலை வச்சு மூடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஆர்வ கலரில் ஞாபகத்தில் விட்டுட்டேன். பாருங்கள், அழகான சுவையான பிரியாணி ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? நெய் போடணும் கொஞ்சம், கடைசியாக நெய் போட்டு வேண்டியதான். இருந்தது கொஞ்சம் நெய் தான், ஏதோ போட்டாச்சு. இருந்தாலும் பார்க்கும் போதே ரொம்ப சாப்பிட்ணும் தோணிகிட்டே இருந்துச்சு எனக்கு. பாருங்கள், வாங்க பிரியாணி சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு, சுட சுட பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ பலன்னு வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. வாழையில் போட்டு முடி தான் போட்டு வச்சுருந்தோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நல்லாயிருக்கு. எப்போ சாப்பிடுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டேன். நானும் எங்கள் மாமியார் இருந்தேன். சாப்பிட போகிறோம். சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன், சாப்பிட போகிறோம். ஏன்னா அவங்க செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா, நாங்கள் தான் டேஸ்ட் பார்க்கணுன்னு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு. பட் இருந்தாலும் அவங்க வந்து எப்பயுமே எங்களுக்கு பிரியாணி செஞ்சு தருவாங்க. பாருங்கள், நான் அந்தளவுக்கு நல்லா செய்ய மாட்டேன் பிரியாணி, ஓரளவுக்கு தான் செய்வேன். இவங்க செமையாக செய்வாங்க. பாருங்கள் நாத்தனார் எனக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. நாங்கள் சாப்பிடலாம், வாங்க சாப்பிட்லாம். வாங்க நண்பர்களே சாப்பிடலாம். கூட வந்து சிக்கன் 65 செய்யலாம்னு நினச்சோம். அது அப்புறமா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனியன் ரைத்தா மட்டும் செஞ்சாச்சு. எங்கள் மாமியார் இருந்தாங்க, கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. நான் மட்டும் நிறைய வச்சுருந்தேன். வாங்க. ஓகே நண்பர்களே, எங்களுடைய பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய இன்னைக்கு ஸ்பெஷல் வேலையும் கூட. ஓகே, பாய். காரம் நல்லா